ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தஞ்சை மீனவன். நீங்கள் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம குறவை மீன் பிடிச்சிருந்தோம். அந்த குறவை மீனை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அதில் உள்ள நல்ல பயன்கள் என்ன, கெட்ட பயன்கள்னு சொல்ல போகிறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உடம்புக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லிக்கும் போடுற வீடியோவை பற்றி நீங்கள் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குறவை மீனில் என்னென்ன பயன்கள் இருக்குன்னா, இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இந்த மீனில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுது? உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, மசில் பில்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீனில் இன்னொரு பயன் என்னன்னா, டெலிவரி ஆன பெண்களுக்கு வந்து உடம்பு சீக்கிரமாக குணமாகிறதுக்காக இந்த குறவை மீன் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீனில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதயத்துக்கு நல்லதுன்னு, உடம்புக்கு எந்த கெடுதலை விளைவிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீனில் வந்து அதிக ஃபேட் இல்லாமல் லோ ஃபேட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உடம்புல வந்து வெயிட்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த குறவை மீன் சாப்பிட்றதுனால. இந்த மீனில் வந்து விட்டமின் ஏ அண்டு டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விட்டமின் ஏ எதுக்கு யூஸ் ஆகும்? கண் பார்வை வந்து கிளியராக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. விட்டமின் டி எதுக்கு யூஸ் ஆகுது? உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இம்யூனிட்டி பூஸ்ட் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உடம்புல வந்து எந்த ஒரு நோயும் வராமல் அதுக்கு வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காக இம்யூனிட்டி பூஸ்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு உடம்பு ஹீல் ஆகிறதுக்கு, சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்காக சர்வ் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களோட உடம்பு சீக்கிரம் ஹீலிங் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னொரு பயன் என்னன்னா, ஜிம் போகிறவங்களுக்கு மசில் பில்டு வேகமாக ஆகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஜாயிண்ட் பெயின் இருக்கவங்களுக்கு உடம்புல உள்ள ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் இந்த குறவை மீன் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது வந்து பாடி ரொம்ப வீக்னஸாக இருக்கும்போது இது சாப்பிட்றதுனால நம்ம அந்த வீக்னஸ் போகும், அது நமக்கு உடம்புக்கு நல்லா மறுபடியும் மீண்டு வரதுக்காக யூஸ் ஆகுதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தால் தான் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக சொல்லணும்னா, குறவை மீன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுதுன்றாங்க. ஸ்ட்ரென்த், ஹெல்த்து ப்ளஸ்ஸு ஃபாஸ்ட்டு ஹீலிங். இந்த மீனை வந்து நீங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து அந்த மாதிரி மீன்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. அது வந்து ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால அதில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் வந்து கம்மியாயிரும்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மீனெல்லாம் பிடிச்சிட்டு அதை கொண்டே விற்றுட்டாச்சு. அது நம்ம ஊரில் எவ்வளோன்ட்டு கிலோ போணுச்சுன்னா 350 போணுச்சு. ஆனால் நாங்கள் வந்து கம்மி பண்ணி தான் கொடுத்தோம். எவ்வளோ கொடுத்தோம்னா 250 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம். ஏன்டா அப்படி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேட்டாங்க, எங்கள்கிட்ட இவ்வளோ தான். உங்கள் ஊரில் எவ்வளோ போகணும் இந்த குறவை மீன் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 250 to 350 தான் போவோம். நல்லா பெரிய சைஸ் குறவையாக இருந்தால் 350 போவோம். கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.